பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் முதல் முறையாக மூளைச்சாவு அடைந்த மூதாட்டியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. இதன் மூலம் 6 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை சென்ட் மேரிஸ்கல் பகுதியைச் சேர்ந்தவர் லாரன்ஸ். இவர் ஏற்கனவே இறந்துவிட்டார். இவருடைய மனைவி எமிலி, இவர்களுக்கு பிரான்சிஸ் கில்பர்ட், கென்னி நெல்சன், கிளமண்ட் என 3 மகன்களும் ரெஜினா மேரி என்ற ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சுயநினைவு இல்லாமல் எமிலி மயங்கி விழுந்துவிட்டார். இதைத் தொடர்ந்து உறவினர்கள் உதவியுடன் அவரை மீட்டு உதகையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதற்கிடையே அவருக்கு ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்பட்டதால் முடிந்தவரை சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனளிக்காமல் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மேலும் மூளையில் ரத்தம் உறைந்து மூளைச்சாவு ஏற்பட்டது. மூளைச்சாவு அடைந்ததை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர்கள் குழுவினர்கள் உறுதி செய்தனர். இதைத் தொடர்ந்து அவருடைய மகன்கள் மற்றும் உறவினர்கள் எமிலியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முடிவு செய்தனர். இதன்படி எமிலியின் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், கண்கள் ஆகியவற்றை தானமாக வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி தலைமையில் டாக்டர்கள் ரவிசங்கர், வினோத்குமார், மணிகண்டன், கார்த்திக் ஆகியோர் அடங்கிய குழுவினர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உறுப்புகளை எடுத்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கோவைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் கண்கள் கோவையில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனைக்கும், கல்லீரல் ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கும், சிறுநீரகங்கள் KMCH மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு தேவைப்பட்டவர்களுக்கு பொருத்தப்பட்டது. இதன் மூலம் 6 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்தது. நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக உதகையில் மூதாட்டி உடல் உறுப்பு தானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தங்களுடைய தாயை இழந்து மனம் வாடும் நிலையிலும் அவருடைய மகன்கள் மற்றும் உறவினர்கள் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என கருதி உடல் உறுப்புகளை தானம் செய்ததற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்த மருத்துவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அருணா பாராட்டு தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மூளைச்சாவு அடைந்த உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார். இதன்படி எமிலியின் உடல் அரசு மரியாதை அளிக்கப்பட்டது.